வணக்கம். ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு ஒரு ஆன்மீக பதிவை தான் உறவுகளுக்கு இந்த காணொளியில் சொல்ல வந்திருக்கின்றேன். ஆமாம், திருவாரூர் மாவட்டம் அலங்கேமானில் அருள்வாளித்து வருகின்ற அருள்மிகு ஸ்ரீ பாடைகட்டி மகாமாரியம்மன் ஆலய திருவிழாவை தான் உறவுகளுக்கு இந்த காணொளியில் கூற இருக்கின்றேன். அப்படி என்ன அந்த ஆலயத்தில் விசேஷம் என்பது அந்த பகுதியை சுற்றி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே வேளையில் இன்னும் அந்த ஆலயத்தின் சிறப்புகளை தெரியாத உறவுகளுக்கு இந்த காணொளி வாயிலாக கூற இருக்கின்றேன். திருவாரூர் மாவட்டம் அலங்கேமானில் அருள்வாளித்து வருகின்ற பாடைகட்டி மகாமாரியம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், சக்தி வாய்ந்த ஆலயம், வேண்டியவருக்கு வேண்டும் வரன்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு அம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் மாசி மாத கடைசி நாளிலும் பங்குனி முதல் வாரத்திலிருந்தும் திருவிழாவானது வருடந்தோறும் நடைபெறும். இத்திருவிழாவில் பூச்செறிதல், புஷ்ப பல்லாக்கு போன்ற பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும். இந்த ஆலயத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிறப்பு வாய்ந்த திருவிழா பாடைகாவடி திருவிழா. பாடைகாவடி என்றால் என்ன? நமது குடும்பத்தில் ஒருவருக்கு முடியவில்லை அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்றால் உடனே பாடைகட்டி மகாமாரியம்மன் ஆலயத்தை அம்மனை வேண்டிக் கொள்வார்களாம். இந்த நோய் எல்லாம் சரியாகணும். அப்படி சரியான உடனே திருவிழாவில் பாடைகாவடியை நேர்த்திக்கடனாக செலுத்துகிறோம் என்று வேண்டிக் கொள்வார்களாம் பக்தர்கள். அப்படி வேண்டும் பட்சத்தில் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் நடைபெறுகின்ற அந்த திருவிழாவில் ஒருவர் இறந்த பின்பு எப்படியெல்லாம் சடங்குகள் செய்து பாடையில் சுமந்து செல்வோமோ அதே போல இத்திருவிழாவில் அம்மன் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள ஆற்றங்கரையில் அந்த சடங்குகளை எல்லாம் செய்து பல்வேறு வித மாடல், அதாவது அலங்காரம், மாடல் என்பது தவறு, அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பாடையில் பக்தரை படுக்க வைத்து அவருக்கான அனைத்து சடங்குகளையும் செய்து ஆற்றங்கரையிலிருந்து அம்மன் ஆலயத்தை சுற்றி வந்து அந்த கொடிமரத்தின் அருகாமையில் இறக்கி விடுவார்கள். இதுதான் இந்த வினோதமான திருவிழா வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சீரும் சிறப்போடும் நடைபெற இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்கள், அயல் நாடுகளிலிருந்தெல்லாம் நேர்த்திக்கடனை வேண்டிய பக்தர்கள் அந்த நேர்த்திக்கடனை செய்ய வலங்கைமானில் வந்து குவிந்து விடுவார்கள் என்பது சிறப்பு. 22ஆம் தேதி தான் பாடைகாவடி திருவிழா. ஆனால் சனிக்கிழமை இரவு முதலே இருந்தே இந்த பாடைகாவடியானது திருவிழா நடைபெற்று கொண்டே இருக்கும். ஏனென்றால் லட்சோப லட்ச பக்தர்கள் கூடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு அம்மன் கோவில் திருவிழா. வலங்கைமானில் எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வணிகத்தை சார்ந்து சென்றாலோ சரி, இல்ல ஒரு விசேஷத்திற்கு சென்றாலோ சரி, அந்த அம்மன் ஆலயத்தை வணங்காமல் எவரும் சென்றதில்லை என்பதும் ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, வேண்டுவோருக்கு வேண்டும் வரன்களை தரக்கூடிய அந்த அம்மனின் பங்குனி திருவிழா வருகின்ற 22ஆம் தேதி பாடைகாவடி திருவிழா மிக சீரும் சிறப்போடும் நடைபெற இருக்கிறது. இத்திருவிழாவை ஸ்வஸ்திகா நாச்சியார் சமூக வலைதளத்தின் மூலம் நேரடியாக மக்களுக்கு நேரலையில் கொண்டு வர இருக்கின்றோம். இன்னும் பல்வேறு சிறப்புகளை அந்த நேரலையில் வர்ணனையாளர்கள் மூலம் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றன. அனைத்து சிறப்புகளும் வாய்ந்த அப்படி ஒரு அம்மன் ஆலய திருவிழாவை
உறவுகளாகிய நீங்களும் ஒரு முறை வந்து திருவிழாவை பார்த்து செல்லுங்கள். அப்படிப்பட்ட தமிழகத்திலேயே மிகவும் வினோதமான வேண்டுதலை வைத்து நிறைவேற்றக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம்தான் வலங்கைமானில் அருள்வாளித்து வருகின்ற ஸ்ரீ பாடைகட்டி மகாமாரியம்மன் ஆலய பங்குனி திருவிழாவாகும். இத்திருவிழாவில் அனைத்து கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த நேர்த்திக்கடனை அப்படி ஒரு அம்சமாக அந்த நேர்த்திக்கடனை எல்லாம் அந்த அம்மனுக்கு செலுத்துவார்கள். அது மட்டுமல்லாது தீச்சட்டி, அலகு காவடி, பறவை காவடி போன்ற பல்வேறு வினோதமான காவடிகள், பால் குடங்கள் அனைத்தும், அங்க பிரதர்சனம் போன்ற அனைத்து நேர்த்திக்கடனையும் அந்த ஒரு நாளில் செய்ய குவிகின்ற பக்தர்கள் எங்கே பார்த்தாலும் தலையா கடல் அலையா என சொல்லக்கூடிய வகையில் அத்திருவிழாவில் மக்கள் குவிந்திருப்பார்கள். இந்த டெல்டா மாவட்டத்திலேயே ஏன் தமிழகம், ஏன் உலகமெங்குமே வினோதமான ஒரு திருவிழா பாடைகாவடி திருவிழா என்றால் அது வலங்கைமான் பாடைகட்டி மகாமாரியம்மன் ஆலயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய அத்திருவிழா என்பது சிறப்பு. காணொளி வாயிலாக பார்த்து கொண்டே இருக்கின்ற உறவுகள் கண்டிப்பாக ஒரு முறை அவ்வாலயத்திற்கு வந்து சென்று பாருங்கள். அம்மனின் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம் உறவுகளே.